மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னு ஒரு சாங் வரும். அதில் கடமை, அதாவது அண்ணா சொன்ன கடமைங்கிறது தான். அதான் பேரறிஞர் அண்ணா வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது டிஎம்கேவோட மோட்டோவாக கொண்டு வந்தார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் கடமைங்கிறது தான் அதில் மென்ஷன் பண்ணுவார் அந்த சாங்கில். பட் நிறைய பேருக்கு எம்ஜிஆருங்கிற சொல் தான், அந்த வேர்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இப்போ வந்து அந்த மூன்று எழுத்து மந்திரமாக இருக்கிறது எம்ஜிஆருங்கிறது தான் எல்லாருக்கும். ஏன்னா எம்ஜிஆருங்கிற அந்த பேரை சொல்கிறப்போ நிறைய பேருக்கு எந்தூ கொடுக்குற ஒரு டானிக்காகவும், சில பேருக்கு வந்து விக்டரியை சிம்பலைஸ் பண்ணுற ஒரு இதாகவும் சிம்பிளாகவும், தென் நிறைய பேருக்கு வந்து அவருடைய எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கா, கொஷின் மார்க்கா, மிஸ்ட்ரியா, நிறைய ஒவ்வொரு அவங்க எப்படி அவங்க பெர்செப்ஷன், அவருங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாரு, காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பசிலாக நிறைய பேருக்கு இன்னும் இருக்கார். அவரை வந்து நிறைய பேருக்கு இன்னும் எப்படி அலசி இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவரோட சக்ஸஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது. அவரோட ஃபிலிம்ஸில் அவர் எப்படின்னா எம்ஜிஆர் ஃபார்முலா அப்படின்னு ஒரு இது. இப்போ நிறைய பேர் என்னென்னவோ ஸ்டைல் மாடல்லாம் சொல்கிறாங்க. பட் அவர் தனக்குன்னு அப்போவே எல்லா ஃபிலிம் புக்ஸ்லேயும் வரும் எம்ஜிஆர் ஃபார்முலான்னு. அந்த எம்ஜிஆர் ஃபார்முலாங்கிறது சென்டிமெண்ட், அதாவது மதர் சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட். அதேமாதிரி கெட்டவனை வந்து அடித்து கொலை பண்ணுறது இல்லை, அவனை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அவனை திருத்த பார்க்குறது இல்லை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. இதுதான் அவரோட பிரின்சிபிள், அந்த ஃபார்முலாவோட இது. அந்த மாதிரி தான் அவர் செஞ்சார் ஃபிலிம்ஸ்லாம். அதே மாதிரி தான் ரியலாகவும் அதே தான் இருந்தார். நாட் ஓன்லி இன் ரியல்லையும் அப்படி தான். நிறைய பேரை அவருக்கு தெரிஞ்ச பர்சன்ஸே திருத்த தான் பார்ப்பார், அவங்கள கரெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் அவர் பார்ப்பார். அந்த ஃபார்முலா தான் அவர் லாஸ்ட் வரைக்கும் அவரோட ஃபிலிம்ஸில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயே அந்த ஃபார்முலா இருந்தது. நல்லது செய்வார், ராபின் ஹுட் ஸ்டைல் மாதிரி தெரியும். ஜாக்கி சான்லாம் கூட இவரோட ஸ்டைல் தான் எடுத்திருப்பாங்கங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா ஜாக்கி சான்லாம் பார்த்துருக்கலாம் இவரோட ஃபிலிம்ஸ். இப்போ வந்து ஜப்பான்லாம் சில பேர் ஃபிலிம்ஸ் வந்து போகுதுங்கிற மாதிரி, ஏன் ஒய் நாட் ஜாக்கி சானோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு தடவை சொல்லியிருக்காரு அவரே, இது ஹீரோயின், அழகான ஹீரோயின், அவரும் அதே மாதிரி தான் அழகான ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணார் நிறைய பேர். அதனால் ஜாக்கி சான் எம்ஜிஆர் ஃபார்முலாவை தான் எடுத்துருக்கலாங்கிறது தான் என்னோடது. அது வயலன்ஸ் இல்லாமல் காமெடியாக இருக்கும் அவரோட இது, ஜாக்கி சானோட ஃபைட்லாம். அதுதான் இவரோட தெரியும். அதே மாதிரி பிக்சரைசேஷன் ஆஃப் சாங்ஸ், அவரோட ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபில்ம்ங்கிறது ஒரு ஆர்ட். அது ஆர்டிஸ்டிக்காக நயத்தோட நேர்த்தியோடு செய்கிறது தான் எம்ஜிஆர் ஃபார்முலா. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபில்மும், இப்போ நிறைய பேர் ஆர்ட் ஃபில்மா அப்படின்னா சக்ஸஸ் ஆகாது. எம்ஜிஆர் ஃபார்முலா சக்ஸஸ் தான், லாஸ்ட் வரைக்கும் சக்ஸஸ் தான். அதில் வந்து என்னென்னா அந்த ஃபில்மில் அவர் அந்த ஆர்டிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் பிக்சரைசேஷன் ஆஃப் சாங்கு, கோரியோகிராஃபி ஆஃப் ஃபைட்டு. கோரியோகிராஃபி ஆஃப் ஃபைட் எப்படி கோரியோகிராஃபி அப்படின்னு கேட்கலாம். இல்லை, கோரியோகிராஃபி தான். ஏன்னா ஸ்டெப் வந்து கரெக்டாக கால்குலேட்டடாக மெஷர்டாக இருக்கணும் ஃபைட்டிங்கில். இருந்தால் தான் எதிர்த்தாப்பில் இருக்கிறவனுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அதில் ஒரு அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு கோரியோகிராஃபி, டான்ஸ் மூமெண்ட் மாதிரி தான், பரதநாட்டியம் மாதிரி அந்த மாதிரி தான் அந்த இது ஸ்டெப்ஸ் இருக்கும். அதனால தான் கோரியோகிராஃபி ஆஃப் ஃபைட்டு. எடிட்டிங் கரெக்டாக இருக்கும், டைரக்ஷன், டயலாக்ஸ் கரெக்டாக இருக்கும், எல்லாமே. அவர் வந்து அஷ்டாவதானி, நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய பேர் அஷ்டாவதானி போட்டுக்கிறாங்க, பட் அவர் போட்டுக்கல. எடிட்டிங் டேபிள்லேயும் இருப்பார். அவரோட ரோல் வந்து எல்லாத்தையும் ஒரு ஃபில்மில் வந்து முடிச்சுட்டு அப்படியே போகிறது கிடையாது ஹீரோட வேலை. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் நினச்சது வருதா, அவர் எந்த பார்ட்டியில் இருக்கார், அந்த பார்ட்டியோட இதெல்லாம் வருதா, பிரின்சிபிள்ஸ் வருதாங்கிறத பார்ப்பார். எல்லாமே சேர்த்து தான் அவர் ஒரு ஃபில்மை கொடுத்தாரு.